வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரிநித்யா சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சிடணும். தண்ணியில் போட்டால் தான் சவக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். பாயில் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடுறோம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது 2ஐயும் சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிச்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வதக்குறோம் பொன்னிறமாக ஆற வரைக்கும். அப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்குறோம். நம்ம உருளைக்கிழங்கை ஏற்கனவே நம்ம ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு இதில் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சோன்னா அது கொலன்னு ஆகிடும். வேகிறதுக்கும் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கணும். 10 மினிட்ஸ் வதக்கணுன்னா நல்லா தனித்தனியாக வரும். இப்போ பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து கடாயில் சேர்த்தி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கூடயே உருளைக்கிழங்கையும் சேர்த்தி கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். இந்த மசாலாலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் படுற மாதிரி இப்போ நல்லா வதக்கி விடுறோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்குறோம். எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்குறோம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றினா அப்புறம் கொலன்னு ஆகிடும். தண்ணி நம்ம தெளித்ததுனால இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வதங்கும். பாருங்கள், நம்ம மூடி வச்சதுனால நல்லா வதங்கியிருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததா இல்லையான்னு நம்ம எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தெளித்து நம்ம தட்டு மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு எனக்கு. அதனால் நான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா காரமாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியலை தயிர் சாதத்துக்கும் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாதம் செஞ்சோன்னா அதுக்கும் சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், தயிர் சாதம் அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சை சாதம், இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.